மானஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய ஒரு கூட்டு பறவைகள், அத்தியாயம் 75. தருண் மிருணாளினியின் அருகில் நின்றிருந்த நிலையும் அவன் முக பாவமும் அவருக்கு அவர்களின் சிறு வயதை ஞாபகப்படுத்தியது. அன்பு இருவருக்கும் சாப்பிட ஏதேனும் வாங்கி கொண்டு வருவார். மிருணாளினி அவனுடையதை எடுத்து தன் கையில் ஒளுத்தி வைத்து கொண்டு அவனிடம் தராமல் போக்கு காட்டுவாள். அவளிடம் சண்டையிட்டு அடித்து என்று அதனை வாங்க முயற்சி செய்து தோற்று போய் அவள் அருகில் இப்படி நின்றுதான் கத்துவான். பெரியம்மா, அவர் என்ன என்று கேட்டால், என் சாக்லேட்டை அக்கா வச்சிருக்கா, தருவாளா மாட்டாளா கேட்டு சொல்லுங்க என்று முகத்தை சுருக்கி கோபமாக கேட்பான். இப்போதும் அவர் கேட்டார், என்னடா இப்போ இவ என்கிட்ட பேசுவாளா மாட்டாளா கேட்டு சொல்லுங்க. அம்மா, அவனை ஒரே ஒரு முத்தம் கொடுத்துட்டு வாங்கிக்க சொல்லு என்பாள் மிருணாளினி. இப்பொழுது அவள் என்ன சொல்கிறாள் என்று அவள் முகத்தை அவர் பார்த்தார். இந்த வயசுக்கு மேலேயும் முத்தம் கேட்க போறியா என்றான் முகத்தை சுருக்கி. ஏன் இப்போ எல்லாம் கொடுக்க மாட்டியா? உன் வருங்கால பொண்டாட்டிக்கு மட்டும்தான் கொடுப்பியா என்றாள் கிண்டலாக. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, மாமா சண்டைக்கு வராம இருந்தா சரிதான் என்று விட்டு அருகில் இருந்த நாற்காலியை இழுத்து போட்டு அமர்ந்தான். அது சரி என்றாள். சட்டென்று அவள் கையை பிடித்து இழுத்து உள்ளங்கையில் அழுத்தமாக முத்தம் வைத்தான். அக்கா ப்ளீஸ், சாரி, நானும் இத்தனை நாள் தனியாக தான் இருந்தேன், திரும்பவும் என்ன போக சொல்லாத, உன் கூடவே இருக்கேன். மற்றொரு கையால் அவன் தலையை வருடியவள் அவன் கன்னம் பற்றி உச்சி முகர்ந்தாள். சந்தோஷமாக சிரித்தான் தருண். சரி சரி, என்னோட மாமா ஃபோட்டோ காட்டு, நான் பார்க்கணும், என் அக்காவோட அழகுக்கு கொஞ்சமாச்சும் ஈக்குவலாக இருக்காரான்னு. டேய், அதெல்லாம் சூப்பராக இருப்பார் என்றார் நாயகி உள்ளே இருந்து. பெரியம்மா போதும், நேத்துல இருந்து உங்கள் மாப்பிள்ளை புராணம் கேட்டு போர் அடிச்சிருச்சு, உங்கள் பொண்ணு வாயே திறக்க மாட்டேன்றாளே, அவ சொல்லட்டும் என்று ஆவலாக அவள் முகத்தை பார்த்தான். செல்லமாக அவன் கன்னத்தில் அடித்தவள், ஃபோட்டோ எல்லாம் வேண்டாம், நான் சாயந்தரம் உளுந்தூர்பேட்டை போகிறேன், உன்னை கூட்டிகிட்டு போய் நேரில் இன்ட்ரோ கொடுக்குறேன், சரியா என்றாள். நேரில் அப்போ பார்த்துக்கிறேன், இப்போ எனக்கு ஃபோட்டோ காட்டு. உனக்கு காட்டக்கூடாதுன்னு உன் மாமாவோட ஆர்டர்டா, நீர் நேரில் வந்து தான் அவரை பார்க்கணுமாம். அடேங்கப்பா, அவர் சொல்கிறத தான் நீங்கள் கேட்பீங்களோ என்றான் முகத்தை சுருக்கி. அவன் முன்னே காஃபியை கொண்டு வந்து வைத்தார் நாயகி. சரி விடு, நான் சாயந்தரமே பார்த்துக்கிறேன், காஃபி முக்கியம் தருணு என்று விட்டு அதனை குடிக்க தொடங்கினான். உறக்க சிரித்தாள் மிருணாளினி. சந்தோஷமாக அதனை பார்த்து கொண்டிருந்தார் நாயகி. மிருணாளினி அலுவலகத்திற்கு கிளம்பி சென்ற பின் சந்தோஷமாகவே சுற்றி கொண்டிருந்தான் தருண். என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்க போல? ஆமாம் பெரியம்மா, அக்கா ரொம்ப கோபமாக இருப்பான்னு நினச்சேன். ஓ என்று சொல்லி புன்னகைத்தார். அவருக்கு சமையலில் உதவி செய்ய ஆரம்பித்தான். டேய் போதும், இன்னைக்கு ஒரு நாள் பண்ணுவ, அப்புறம் நாளைக்கு ஆஃபீஸ் போயிடுவ, நான் தானே செய்யணும், நீ விடு. ஏன் ஆஃபீஸ் போனால் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேனா? நான் எல்லாம் மதியம் சாப்பாட்டுக்கு வரமாட்டேன், எடுத்துக்கிட்டு போயிடுவேன், காலையிலேயே சமைச்சு கொடுத்துருங்க, முன்ன நாங்கள் ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தப்போ செஞ்சு கொடுத்தீங்களே அந்த மாதிரி. அடப்பாவி என்று திகைத்தார் நாயகி. அவரை பின்னே எழுந்து கழுத்தோடு கட்டிக்கொண்டு தோளில் நாடியை பதித்து கூறினான். டோன்ட் வரி பெரியம்மா, நம்ம காலையிலேயே வேலையெல்லாம் முடிச்சிடலாம், அதுக்கப்புறம் நீங்கள் கல்யாண வேலை பார்க்க ஆரம்பிங்க, இன்னும் 10 நாள் தானே இருக்கு. ஆமாம், என்ன பெருசாக வேலை, எல்லாத்தையும் அவங்க வீட்லேயே செஞ்சிடுறாங்க. அப்படியெல்லாம் ஏன் விடுறீங்க? இத்தனை நாள் ஓகே, இப்போதான் நான் இருக்கேன் இல்லை, நம்ம பக்கம் என்ன எல்லாம் செய்யணுமோ எல்லாத்தையும் செஞ்சு தூள் கிளப்பிடலாம், என்ன சொல்கிறீங்க? அவன் கன்னம் கிள்ளி முத்தம் வைத்தார். என்னவோ தருணம், நீ வந்ததுக்கப்புறம் மனசு கொஞ்சம் தெம்பா இருக்கு என்றார் நெகிழ்ச்சியாக. அப்போது அவன் செல்போன் ஒலிக்க எடுத்து பார்த்தான். அன்பிதா என்றதும் உற்சாகமாக அழைப்பை ஏற்றான். ஆழி சூழ்ந்த உலகிலே யாவும் அழகாச்சே, வயதை மீறிய வாழ்விலே சிறு கவிதை உருவாச்சே, விரலினை தாண்டிடும் நகமென இவன் பாசமே, கிரீடமா பாரமா புரியுமா சில நேரமே, இவன் அண்ணன் பாதி தந்தை மீதி ஆனானே ஆனானே, தம்பி என்ற நிலையை கடந்து போனானே போனானே. அழைப்பை ஏற்றவுடன் அவள் பாட உறக்க சிரித்தான் தருண். ஏ அன்பி, என்ன கிண்டலா? என்ன சார், இனிமேலெல்லாம் என்ன கண்டுக்குவீங்களா? திரும்பவும் சந்தோஷமாக சிரித்தான். ரொம்ப ஹாப்பியாக இருக்க போல? ரொம்ப ரொம்ப. அவளும் சிரித்தாள். சில நிமிடங்கள் அவனிடம் அமைதி. என்ன ஆச்சு
லைனில் இருக்கியா இல்லையா? தேங்க்ஸ். பாருடா, எனக்கா? எனக்கு எதுக்கு என்றாள் குறும்பாக. அன்னைக்கு நீ மட்டும் சொல்லலைன்னா எனக்கு புத்தியில் உரைச்சே இருக்காது. இன்னும் அவளை விட்டு தள்ளியே தான் இருந்திருப்பேன். என்னை கட்டி பிடிச்சு அழுதா தெரியுமா? அவள் கஷ்டப்பட்ட போயெல்லாம் என்னை எதிர்பார்த்துருக்கா. நான் தான் அவளை ஏமாத்திட்டேன்ல. கேட்கும்போதே அவன் குரல் உடைந்தது. ஏய்ச்சி, இப்போ எதுக்கு இப்படி ஃபீல் பண்ணுற? பெட்டர் லேட் தேன் நெவர். இவ்வளவு நேரம் சந்தோஷமாக உன் குரலை கேட்டு நானும் சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? பழசெல்லாம் விட்டுடு. இனி அவங்க எந்த கஷ்டமும் படாத மாதிரி பார்த்துக்கோ, சரியா? இந்த 3 வருஷம் உங்கள் 2 பேர் லைஃப்லையும் இல்லைன்னு நினச்சிக்கோ. தருண், சந்தோஷமாக இருப்பா. உன்னோட சந்தோஷமான குரலை கேட்க ஃபோன் பண்ணால் திரும்பவும் இப்படி சோகத்தை பிழியிறியே. அப்புறம் நான் கட் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பேன். சின்னதாக சிரித்து விட்டான் தருண். சத்தம் பத்தலையே, இன்னும் கொஞ்சம் அதிகமாக சிரிச்சாதான் என்ன? இப்போது உரக்க சிரித்தான். அப்பா, போதும் போதும், இனி இப்படியே இரு. அவங்களையும் இப்படி சிரிக்கவை. சரி, வச்சிடவா? நாயகியோடு சேர்ந்து மதிய உணவை தயார் செய்தவன் தான் சாப்பிட்டு விட்டு மிருணாளினிக்கு எடுத்துக்கொண்டு அவள் அலுவலகத்திற்கு சென்றான். அவன் உள்ளே நுழைய, என்ன வேணும் என்று விசாரித்தாள் இந்துஜா. உங்க மேடமை பார்க்கணும் என்று அதிகாரமாக சொல்லிவிட்டு அங்கே இருந்த நாற்காலியில் கால் மேல் கால் போட்டு அமர்ந்தான் தருண். முகத்தை சுருக்கியவள், இவன் எந்த கடன்காரன்னு தெரியலையே என்று முணுமுணுத்தாள். அது அவன் காதில் தெளிவாகவே விழுந்தது. ஹலோ, நீங்கள் பேசினதை நான் கேட்டுட்டேன் என்றான். ஆமாம், இப்போ என்ன அதுக்கு? நான் பயப்பட மாட்டேன். ஏற்கனவே ஒருத்தன் இப்படி தான் அதிகாரமாக வந்து உட்கார்ந்து அசிங்கமாக பேசிட்டு மேடமை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்தான். இப்போதான் அவனை எங்கள் மேடம் கல்யாணம் பண்ணிக்க போகிற சார் துரத்தி விட்டாரு. அடுத்து நீயா? உன்னை துரத்தவும் அவர் வருவார். அதுதான் நீ வந்திருக்கிறத மேடம் கிட்ட சொல்லலாமா இல்லை சாருக்கே ஃபோன் பண்ணி சொல்லலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் என்றாள் கோபமாக. அவன் முகம் மாறியது. தான் அணிந்திருந்த கூலர்ஸை கழற்றி சட்டையில் மாட்டிக்கொண்டவன் தான் கொண்டு வந்த பையை எடுத்து அவளிடம் நீட்டினான். நான் உங்கள் மேடமோட தம்பி, இந்தாங்க, அவங்க கிட்ட சாப்பாடு கொடுத்துருங்க என்றான். ஓ சாரிப்பா, சாரி என்றாள். அவன் முகம் இன்னும் இறுக்கமாகவே இருந்தது. மேடம் கிட்ட சொல்லிடாத நான் உன்கிட்ட அப்படி பேசினத என்றாள் கெஞ்சலாக. என்றவன், அக்கா கிட்ட அப்படி வந்து பேசிக்கிட்டு இருந்தது யாரு என்றான் இறுகிய குரலில். அது அவள் இழுக்க, ப்ளீஸ் சொல்லுங்க என்றான். இப்போ எல்லாம் அவன் வர்றதில்ல, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவன் யாருன்னு கேட்டேன், சொல்ல முடியுமா முடியாதா? இப்போது பல்லை கடித்து கொஞ்சம் கோபமாக கேட்டான். பன்ருட்டி கஜேந்திரன். அவன் முகம் கோபத்தில் சிவந்து போனது. வேகமாக அங்கிருந்து வெளியில் சென்றான். அவன் சென்றதை உறுதிப்படுத்தி கொண்டு ஆதியை அழைத்தாள் இந்துஜா. சார், அந்த பையன் வந்தான். நீங்கள் சொல்ல சொன்ன மாதிரியே அவன்கிட்ட விஷயத்தை சொல்லிட்டேன். தட்ஸ் குட். இது மிருணாவுக்கு தெரிய வேண்டாம். ஓகே சார், ஆனால் அந்த பையன் ரொம்ப கோபமாக போகிறான். அந்த கஜாவை ஏதாச்சும் பண்ணிட்டா? பண்ணட்டும் சார், திகைத்தாள் இந்துஜா. அக்காவுக்காக தம்பி அதை பண்ணட்டுமே, தப்பில்லையே. என்ன நான் சொல்கிறது? கரெக்டு தான் சார், ஆனால் ஏதும் பிரச்சனை என்று இழுத்தாள். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ஓகே சார். நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க. கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.